வணக்கம். விஜய் அரசியலுக்கு வந்து இன்னமும் 6 மாதங்களில் வரப்போகும் தேர்தலில் போட்டியிட உள்ள நிலையில் தமிழக அரசியல் அனலாக கொதிக்கின்றது. மறுபக்கத்தில் மகா குழப்பம் நிலவுகிறது. கூட்டணி கணக்குகள் அனைத்து கட்சி தலைவர்களையும் கிறுகிறுக்க வைக்கின்றன. விஜய் எந்த கட்சியின் வாக்கு வங்கியிலிருந்து எத்தனை சதவீத வாக்குகளை பிரிப்பார் என்பது யாருக்கும் தெரியாது. கட்சி சாராத பொதுமக்களின் வாக்குகள் எவ்வளவு விஜய் பக்கம் சாயும் என்பதும் யாருக்கும் தெரியாது. அதனால் கூட்டணி விஷயத்தில் ஓரளவு தெளிவாக உள்ள திமுகவே கலக்கத்தில் உள்ளது. அப்படியானால் கூட்டணி விஷயத்தில் ஒரு தெளிவான நிலைப்பாடு இல்லாத அதிமுக எவ்வளவு குழப்பத்தில் இருக்கும்? எந்த ஒரு தேர்தலிலும் இதுவரை போட்டியிடாத விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் பெயர் சட்டமன்ற விவாதங்களில் அடிபடுகின்ற அளவுக்கு வந்துள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின் விஜயின் பெயரை சொல்லவில்லை என்றாலும் தாவேகா பேச்சு சட்டமன்றத்தில் எதிரொலித்திருக்கின்றது. அதைவிட முக்கியமாக தமிழகத்தின் முக்கியமான எதிர்க்கட்சி தாவேகாவுக்கு ஆதரவாக சட்டமன்றத்திலேயே கருத்து கூறும் நிலைமைக்கு வந்துள்ளது. அதையடுத்து திமுகவுக்கு தர்ம சங்கடம் உள்ளது. திமுகவினர் ஆரம்பத்தில் விஜய்க்கு பதில் சொல்லாமல் புறக்கணித்து வந்தார்கள். பின்னர் பிரச்சனைகள் வந்துள்ள நிலையில் பதில் சொல்லாமல் விட்டாலும் தொல்லியாகிவிடும். எனவே பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு ஏற்பட்டது. சட்டமன்றத்திலேயே இல்லாத ஒரு கட்சி நடத்தியிருந்த பிரச்சார கூட்டத்தை பற்றி சட்டமன்றத்தில் பேச வேண்டிய நிலைமை வந்துவிட்டது. மறுபக்கத்தில் மத்தியில் உள்ள ஆளும் கட்சி விஜய்க்கு ஆதரவாக கருத்து சொல்கின்றது. ஆனால் விஜய் இப்போது வரை சைலண்டாக இருக்கிறார். இப்படி சைலண்டாக இருப்பதுதான் அவரது வியூகம். அவர் அமைதியாக இருப்பதன் மூலமாக மற்ற கட்சிகளை பதட்டப்பட வைக்கின்றார். தமிழ்நாட்டில் இருமுனை போட்டியா, மும்முனை போட்டியா அல்லது அதைவிட அதிகமா என்று எந்த கட்சி தலைவராலும் கணிக்க முடியாமல் உள்ளது. ஆனால் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் விஜய் தனக்கு எத்தனை சீட் வேண்டும் என்று கேட்டால் அதிமுகவின் பதில் என்னவாக இருக்கும்? அதிமுக கூட்டணிக்கு விஜய் வந்தாலும் எடப்பாடிக்கு சிக்கல், வராவிட்டாலும் சிக்கல்தான். விஜய் 100 சீட் கேட்பதாக வைத்துக் கொண்டால் அதிமுக எத்தனை இடங்களில் போட்டியிடும்? பாஜக கேட்கும் சீட்டையும் அதிமுக தந்துதானே ஆக வேண்டும். அன்புமணிக்கும் சீட் தந்தாக வேண்டுமே. அதே நேரத்தில் விஜய் தனியாக தேர்தலில் இருந்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிக பாதிப்பு வரும். அதிமுக கூட்டணியில் விஜய் இணைந்தால் பாதிப்பு குறைவுதான். கருப்பு எம்ஜிஆர் என்று வந்த விஜயகாந்திற்கு விழுந்தது இரட்டை இலைக்கு விழுந்த வாக்குகள் தான். எம்ஜிஆர் ஆட்சி என்று பேசிய கமல்ஹாசனுக்கு விழுந்ததும் இரட்டை இலைக்கு விழுந்த வாக்குகள் தான். சீமானுக்கு வீழ்ந்ததும் இரட்டை இலைக்கு விழுந்த வாக்குகளே. அதிமுகவுக்கு சறுக்கல் என்று வந்த போது திராவிட கட்சி என்று ஸ்டாலினுக்கு போனதும் இரட்டை இலைக்கு விழுந்த வாக்குகள் தான். பன்னீர் டிடிவி அண்ணாமலைக்கு என்று என்டிஏக்கு வீழ்ந்ததும் இரட்டை இலைக்கு விழுந்த வாக்குகள் தான். அந்த விதத்தில் விஜய் கட்சி தனியாக போட்டியிட்டால் இரட்டை இலைக்கு விழுந்த கணிசமான ஓட்டுகள் விஜய் பக்கம் வரும். இந்த டேமேஜை கட்டுப்படுத்துவதற்காகவே விஜய்க்கு எடப்பாடி நிச்சயம் சீட் கொடுக்க வேண்டி இருக்கும். ஆனால் எத்தனை சீட்? அதுதான் சிக்கல். மறுபக்கத்தில் எடப்பாடிக்கு பிரஷரை எகிர வைத்து ஷாக் கொடுக்கின்றார் அமித்ஷா. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருந்தாலும் முதல்வர் வேட்பாளர் விவகாரம் தொடர்பாக இழுபறி நிலவுகின்றது. அண்ணாமலை தொடங்கி அமித்ஷா வரை முதலமைச்சர் வேட்பாளர் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை கூறி வருகின்றனர். இந்த நிலையில் சமீபத்தில் அமித்ஷா தமிழக பாஜகவினருக்கு போட்ட உத்தரவு எடப்பாடி பழனிசாமியை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தேர்தல் முடியும் வரை பாஜக நிர்வாகிகள் யாரையும் முதல்வர் வேட்பாளர் விவகாரம் தொடர்பாக பேச வேண்டாம் என்ற உத்தரவு போட்டுள்ளதாக சொல்கின்றார்கள். தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க முடியாது என்பது பாஜகவுக்கு நன்றாகவே தெரியும். தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி அந்தஸ்தையாவது பெற வேண்டும் என்பதுதான் பாஜகவின் திட்டம். தற்போதைக்கு அது முடியாத நிலையில் அதிமுக உட்பட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து 3வது பெரும் கட்சியாக வர வேண்டும் என்று நினைக்கின்றது. இதற்கு அதிரடியாக தமிழக பாஜக தலைவர்கள் மாற்றம் செய்யப்பட்டு இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது. அந்த விதத்திலும் இளம் IPS அதிகாரியான அண்ணாமலை தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் இணைந்தார். சேர்ந்த உடனேயே அவருக்கு துணைத் தலைவர் பதவி வழங்கப்பட்டதோடு தலைவர் பதவியும் அடுத்த சில மாதங்களில் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் அண்ணாமலையின் பேச்சுக்களால் அதிமுக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டது. மக்களவை தேர்தல் அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியாக தேர்தலை சந்தித்த நிலையில் இரு கட்சிகளுமே படுதோல்வியை சந்தித்தன. 2026 சட்டமன்ற தேர்தலில் குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தையும் ஒரு சில MLAக்களையும் பெற வேண்டும் என்பதற்காக அதிமுகவுடன் மீண்டும் பாஜக கூட்டணி அமைத்துள்ளது. இதனால் தான் தேர்தலுக்கு ஒரு ஆண்டு இருக்கும் போதே அதிகாரப்பூர்வமாக கூட்டணியையும் அறிவித்தார் பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா. ஆனால் ஆரம்பத்திலிருந்தே பல்வேறு விவகாரங்களில் இந்த கூட்டணியில் உரசல்கள் உள்ளன. அமித்ஷா சொல்பவர் தான் முதல்வர் வேட்பாளர் என்று பாஜகவினர் கூறி வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் என்று அதிமுகவினர் கூறி வருகின்றனர். மறுபக்கத்தில் பாமக சிக்கல் வேறு கூட்டணிக்கு இருக்கின்றது. காரணம், இவர்களோடு இணைய போவது பாமக மைனஸ் ராமதாஸ். அமித்ஷா எடுத்த பாமக சர்வேயில் ஒரு முடிவு காட்டுகின்றது. அன்புமணி ஐயாவுக்கு 5% பேர் மட்டும்தான் ஆதரவு என்கிறார். சென்னை தமிழக அரசியலில் பாமக பாஜக அதிமுக கூட்டணியிலான நிலைப்பாடு குறித்து பல்வேறு ஊகங்கள் நிலவிய நிலையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸை பாஜகவின் தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பைஜெயந்த் பாண்டா சந்தித்து முக்கிய ஆலோசனைகள் நடத்தியதாக தகவல் வெளியாகி உள்ளது.
அந்த சந்திப்பின் போது பாமகவில் 95% ஆதரவும் எங்களுக்கு தான் உள்ளது, சிலர் மட்டும்தான் ஐயாவுடன் உள்ளனர் என்று பாண்டாவிடம் அன்புமணி உறுதியுடன் பேசியதாக சொல்லப்படுகிறது. பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கட்சி என்னுடையது, அன்புமணி வேண்டுமானால் தனி கட்சி தொடங்கட்டும் என்கிறார். பாமகவில் தந்தை மகன் உறவில் ஏற்பட்ட இடைவெளி குறித்து அரசியல் வட்டாரங்களில் பல்வேறு பேச்சுக்கள் அடிபடுகின்றன. பாமக மற்றும் அதிமுக தரப்பை பொறுத்தவரை பாமக இரண்டாக பிரியாமல் ஒன்றாக இருந்தால்தான் கூட்டணிக்கு வலிமை சேரும் என்று கருதப்படுகிறது. இதனால் ராமதாஸ் அன்புமணி இடையிலான பிரச்சனைகள் தனியுமா என்று பாஜக அமைதியாக காத்திருந்தது. இதேவேளை பாமகவில் யாருக்கு அதிக செல்வாக்கு உள்ளது என்று கேள்விக்கான பதிலடியாரைய அமித்ஷா தரப்பில் ஒரு சர்வே கூட எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் அன்புமணி பைஜெயந்த் பாண்டா சந்தித்து பேசியிருக்கிறார். அந்த சந்திப்பில் பாமக இன்னமும் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கின்றது, எதிர்காலத்திலும் அந்த கூட்டணியில் இருந்தே நாங்கள் தேர்தல்களை சந்திப்போம் என்று அன்புமணி தெளிவாக தெரிவித்துள்ளார். அதற்கு பைஜெயந்த் பாண்டா பாமகவில் இளைஞர்கள் உங்களது பக்கமும் மூத்த நிர்வாகிகள் ராமதாஸ் பக்கமும் இருக்கிறார்கள் என்ற ரிப்போர்ட் எங்களிடம் வந்திருக்கிறது என்று வெளிப்படையாக கூறியுள்ளார். இதற்கு அன்புமணி தன்னம்பிக்கையுடன் பாமகவில் 95% பேர் ஆதரவும் எங்களிடம்தான் உள்ளது, சிலர் மட்டுமே வேறு நிலைப்பாட்டில் உள்ளார்கள், பெரும்பாலான மாவட்டங்கள் எங்களின் பக்கம் உறுதியாக உள்ளன, 5% ஆதரவு தான் ஐயாவுக்கு உள்ளது என்று உறுதியளித்துள்ளார். அதன்பின் தேர்தல் தொகுதிகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. பாமகவுக்கு குறைந்தது 35 தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும், அதோடு அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் நடைபெறும் ராஜ்யசபா தேர்தலில் ஒரு இடம் நிச்சயமாக வழங்கப்பட வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இதற்கு பைஜெயந்த் பாண்டா தொகுதி ஒதுக்கீடு குறித்து மேலிடத்துடன் ஆலோசிக்கின்றேன், ராஜ்யசபா இடம் குறித்து அதிமுக முடிவு செய்யும் என்று கூறியுள்ளார். மொத்தத்தில் விஜயின் நிரூபிக்கப்படாத வாக்கு வங்கி, பாமகவின் தெரியாத வாக்கு வங்கி என பல சிக்கல்கள் உள்ளன.